வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து மீனா 2 பேருமே இப்போ ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு மாமரத்தை பார்த்த உடனே எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீவா நான் கடையில் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மரத்துலேருந்து பறித்து கொடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. திருட்டு மாங்காவா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணது, இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதான் இங்கே யாரும் இல்லைல்ல, போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. வண்டி ஆன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஓடி போய் பறிச்சுட்டு வராரு. வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். அடுத்ததாக முத்துவும் மீனாவும் போகிற வழியில் இப்போ பைக் பஞ்சர் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பக்கத்து ஊரில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்டால் எங்கே பஞ்சர் ஓட்டுறதுன்னு சொல்லுவான். ஆனால் அது வரைக்கும் நம்ம வண்டியை தள்ளிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. போகிற வழியில் அந்த ரோகிணியோட பையன் கிறிஷை பார்க்குறாங்க. மீனாவை பார்த்த உடனே உள்ளே வாங்க ஆண்டி அப்படின்னு அந்த பையன் கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ அவங்க பாட்டியுமே வெளியில் வராங்க. நம்ம அன்றைக்கி பஸ்ஸில் பார்த்தோம்ல அந்த ஆண்டி தான் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறான். நீங்கள் பக்கத்து ஊர் தானே சொன்னீங்க அப்படின்னு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க. பச்சையம்மன் கோவில் இருக்குல்ல, அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தெரு தள்ளி தான் என்னோடய ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, நாங்கள் போய் பஞ்சர் பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மீனா இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் போயிட்டு வாங்க அங்கிள், நான் ஆன்ட்டியை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிறிஷ் சொல்கிறான். அந்த டைமில் கரெக்டாக இப்போது ரோகிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. நான் உனக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்குமா நீ அடிக்கடி கால் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ரோகிணியோட அம்மா அவங்கள கல்யாணின்னு கூப்பிடுறாங்க. பேரை கூட மனோஜ்கிட்ட பொய்யா தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க ரோகிணி. என் பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு 4 கிழமெல்லாம் பார்த்து தான் பேசணுமா அப்படின்னு ரோகிணியோட அம்மா கேட்குறாங்க. நான் ஃபோன் பண்ணேன்னா நீ தேவையில்லாததெல்லாம் ஞாபகப்படுத்துவமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. தேவையில்லாததுன்னு கிறிஷை பற்றி சொல்கிறேன், அவனுக்கு நீ தானம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. இதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கோபப்படுறாங்க ரோகிணி. கல்யாணம் நிச்சயதார்த்தம் வேறு ஆக போகுதுன்னு சொல்கிறேன், நம்ம ஊர் கோவிலில் வந்து ஒரு படையல் போட்டுட்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. அந்த ஊர் பக்கம்லாம் நான் வரமாட்டேம்மா, நான் வேணால் பணம் அனுப்பி வைக்கிறேன், என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. கிறிஸ்ட ஃபோனை கொடுமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஃபோனை வாங்கிட்டு கிறிஸ் சொல்கிறான், நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அத்தை, அன்றைக்கி நான் பேசுகிறப்ப நீ என்கிட்ட பேசலைல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை அன்றைக்கி பிஸியாக இருந்தேன்டா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. கிறிஸ் சொல்கிறான், நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ரோகிணி அது யாருமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்தோம்மா, அந்த பொண்ணு தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. ஊர் பேர் தெரியாதவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட அம்மா. அடுத்ததாக முத்து இப்போது பைக் பஞ்சர் பார்த்துட்டு அங்கே வந்துடுறாரு. முத்துவும் மீனாவும் இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விஜயா மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரோகிணிக்கு ஒரு 10 பவுனாவது போடணும்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட கல்யாண செலவுக்காக உன்னோட பாட்டிட்டு தாண்டா போய் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் ரோகிணியும் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கணும்டா, அதுக்காக தாண்டா நான் உன் பாட்டிகிட்ட போய் கையேந்தி நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருக்காகவும் என்னோட மான மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ என்னோட பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் அதை கேட்ட உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு. நீங்கள் எனக்காக எவ்வளோ இறங்கி போகிறீங்கம்மா, என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. எனக்கு வேலை போயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாரு. வேலை போன விஷயத்தை இத்தனை நாளாக என்கிட்ட ஏன்டா மறைச்ச அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ரோகிணி தாம்மா இப்போ சொல்ல வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைச்சதும் சொல்லிக்கலாம், இப்பயே சொல்லி ஆன்ட்டி மனசை கஷ்டப்படுத்த வேணான்னு சொன்னாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவளுக்காக நம்ம 10 பவுன் போடணுமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, எனக்கும் புரியுதுடா, இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவளுக்காக நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தாண்டா நான் உங்கள் பாட்டி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உங்களுக்காக அவங்களோட கை காலில் விழுந்து கூட நான் கேட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக கிராமத்தில் நடக்கிறத காமிக்கிறாங்க. முத்து அவரோட பாட்டிகிட்ட, நேற்று பைக்கில் போயிட்டு வந்ததெல்லாம் உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது பாட்டி, உடம்புலாம் ரொம்ப சூடாயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடுவீங்கல்ல, அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. பாட்டி இப்போது மீனாவை கூப்பிடுறாங்க. நான் சொல்கிற மாதிரி எண்ணெய் காய்ச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் கொண்டு வந்து நீ அவன் தலையில் தேய்ச்சி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நானா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. நீ தானே அவனோட பொண்டாட்டி, எண்ணெய் தேய்ச்சி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இவ தேய்ச்சி விட்டாலாம் நல்லா இருக்காது பாட்டி, நீங்களே தேய்ச்சி விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. கையெல்லாம் ரொம்ப நடுக்கமாக இருக்குடா, அப்புறம் நான் அவன் கண்ணை குத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. இங்கே உங்கள் கையை காமிங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. பாட்டி வேணும்னே கையை வேகமாக ஆட்டுறாங்க. இது நடுக்கும் மாதிரி தெரியலையே, நடிப்பு மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் தேய்ச்சி விட்டால் நான் என்ன தேய்ச்சி குளிப்பேன், இல்லாட்டினா நான் குளத்துல போய் முங்கிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ஒழுங்கா உன் பொண்டாட்டி கையால் என்ன தேய்ச்சி குளி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி. அடுப்பில் குழம்பு கருகின வாடை அடிக்குது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க.
மீனா முத்துட்ட நீங்கள் திரும்பி உட்காருங்க, பாட்டி உங்களுக்கு என்ன தேய்ச்சி விட சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சொன்னால் உடனே நீ வந்துடுவியா அப்படின்னு முத்து திட்டுறாரு. நீ ஒன்றும் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. கண்ணு எரியுதுன்னு சொன்னீங்கல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா தானே அது சரியாகும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இப்போது எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்காக போகிறாங்க. எனக்கு யாரும் தேய்க்க வேணாம், நானே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. பாட்டி மீனாட்ட அதுக்குள்ளவா எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. நான் தேய்ச்சி விடுறேன்னு தான் சொன்னேன், ஆனால் அவர் தான் வேணான்னு சொல்லிட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுறாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நானும் அழுது புலம்புறதை விட்டுட்டு இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சதாக மாற்றிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவர் என்ன சுமையாக தான் நினைக்கிறாரு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மற்றபடி என் மேலே அக்கறை பாசம் எதுவுமே இல்லை பாட்டி அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அவனுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சதும் அவனுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அவன் மனசால் தயாராகிறதுக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருந்துட்டு போகிறான் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. மனசு மாறிடுவான், இன்றைக்கும் கிளம்பி பச்சையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அண்ணம்மா மீனாட்ட சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் அந்த பச்சையம்மனோட மகிமையை புரிஞ்சுக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.